எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வழிபடும் இடகடி கணபதி வர கொடை வழி வினர்மதி வழிவலம் உரைகிறே ஐந்து கருத்தனே ஆனை முகத்தனே இந்தில் இளம்பிறை போல் எய்த்தலே நந்தி மகன் தன்னை ஞான கொள்கினே பொன்னியே வெற்றி அடி சொற்றுகின்றேன். பெய்ய கரிமுகனடிலே நீ கற்றிடும் அடியவன் புத்தியில் உரைபவ கற்பகம் வினைகளிலேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மக மட்பொருள் திரள் புய மதையானை மத்தழ பயிரனை முத்தமி முறையால் அச்சது ஒளி செய்த அதிதீரா அத்துயர்வது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிட இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருக அக்கனவனவருள் பெருமாளே மகாதேவா போற்றி போற்றி. சிவாய நமவோ ஓம் நம சிவாய சிவாய நமவோ ஓம் நம சிவாய சிவாய நமவோ துர்க்கை கீர்த்தி வச்சிருக்கேன். ஹர 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 ஹராய நமவோ ஹர 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 ஹராய நமவோ ஓம் நம சிவாய சிவாய நமவோ ஓம் நம சிவாய சிவாய நமவோ ஓம் நம சிவாய சிவாய நமவோ சிவ 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 சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நெல்லேப்பல் கங்கிமை திருவடிகள் போற்றி போற்றி. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை. அதில் சார் சிவமாம் சிவமாம் தெய்வத்தின் மேற் தெய்வம் இல்லைன்னும் சிவமாம் தெய்வத்தின் மேற் தெய்வம் இல்லைனோ நாமரை செம்பொருள் வாய்மை வைத்த சீதி தேவாரம் திருவாசகமும் திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த
குற்றாய் எம் உயிர் துணையே தேவாரமும் திருவாசகமும் இவை தரத்திய நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே நரைகண்ட மலத்தூவி நரைகண்ட மலத்தூவி நரைகண்ட மலத்தூவி
அருமையார் பழத்தினார் பழுவாடி கூறினார் மனமாலை தாயினும் நல்ல தலைவரல்கு தாயினும் நல்ல தலைவரல்கு அகமதி போற்றி இசைப்பார்கள் தாயினும் நல்ல தலைவரல்கு அதியார் கண்மணி போற்றி அடி போற்றி செய்வார்கள் அடியாரடி போற்றி செய்வார்கள் மருதி
கோயிலும் கிளியும் தொழிலர்வாய் நீக்கி கோயிலும் கிளியும் தொழிலர்வாய் நீக்கி துறைதரு கோழி கோயிலும் கிளியும் தொழிலர்வாய் நீக்கி துறைதரு கோழி ஞானம் கடலுடன் சூழ்ந்த கோயிலும் சுடலும் கடலுடன் சூழ்ந்த கோயிலும் சூழையோ கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே கோயிலும் சூழையோ கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே அமர்ந்தாரே மலை அமர்ந்தாரே மாமலை அமர்ந்தாரே கோண மாமலை அமர்ந்தாரே அமர்ந்தாரே மலை அமர்ந்தாரே மாமலை அமர்ந்தாரே கோண மாமலை அமர்ந்தாரே குற்றமில்லாத குறை கடல் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே குற்றமில்லாத குறை கடல் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே கற்றுணர் கேள்வி காத்த பெருமாள் கருத்துணை ஞான சம்பந்தம் கற்றுணர் கேள்வி காத்த பெருமாள் கருத்துணை ஞான சம்பந்தம் தமிழாம் மாலை வீரைந்து உரைப்பவர் ஏற்பவர் குற்றத்தை தமிழால் மாலை நீரைந்து உரைப்பவர் நீப்பவர் உயர்வோர் தமிழ் உரைப்பவர் தமிழ் கேட்பவர் உயர்வோர் தமிழ் உரைப்பவர் தமிழ் கேட்பவர் உயர்வோர் செந்தமிழ் உரைப்பவர் செந்தமிழ் கேட்பவர் உயர்ந்தோர் உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோர் சுற்றருமாடி சுற்றருமாடி தொல்வினையடைய தோன்றுவர் வானிலை ஒளிவர் சுற்றருமாடி செந்தமிழ் உரைப்பவர் செந்தமிழ் கேட்பவர் தமிழ் உரைப்பவர் தமிழ் கேட்பவர் ஞான சம்பந்தன் செந்தமிழ் உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோர் கேட்பவர் உயர்ந்தோர் உரைப்பவர் உயர்ந்தோர் தமிழ் கேட்பவர் உயர்ந்தோர் தமிழ் கேட்பவர் உயர்ந்தோர் சுற்றருமார் சொல்வினையடையா ஒன்றுவர் ஆவிலை ஒழித்தே ஒன்றுவராவிலை ஒழித்தே தமிழாத குறைகளது கோணமாமலை குற்றம் இல்லாத குறைகளது கோணமாமலை கற்றுண வேண்டி காரியவர் கருதுகிறார்
பாடிலை பொழிந்தே இலங்கை திருநாட்டிற்கு பெரிய ஒரு ஆவணம் நம்ம தேவாரம் தான். இதிகாச புராணத்தில் இருப்பது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமானது. பாரத தேசத்திற்கு இதிகாச புராணத்தில் ஒரு செய்தி வருதுன்னா அது தமிழர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பாரத தேசத்திற்கு அது எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் தேவாரத்தில் திருமுறையில் ஒரு செய்தி வருதுன்னா அது தமிழர்களுக்காக எடுத்துக்கணும். அப்படி இலங்கையில் 2 தேசம், 2 திருத்தலம், திருக்கேதீச்சரம், திருகோணமலை. இந்த 2 திருத்தலத்திற்கும் ஞானசம்பந்தர் திருப்பதியம் பாடியிருக்கார், சுந்தரரும் பாடியிருக்கார். இப்போ என்னன்னா அது தமிழர்களுடைய தேசம்தான், தமிழர்கள் வாழ்ந்த வழிபாடு செய்த தேசம்தான் என்பதற்கு ஆதாரம் எது? தேவாரம் தான். ராமாயணத்தில் இலங்கை குறிப்பு இருக்கு. ராமாயணம் இலங்கையோடு சம்பந்தப்பட்டது. அது ஒட்டுமொத்த பாரத தேசத்துக்கானது. ஆனால் தமிழர்களுக்கு என்று குறிப்பாக சொல்லணும்னா நீங்க திருமுறையை தான் சொல்லியும். தேவார பதிகம் பெற்ற திருத்தலம் 2 திருத்தலம் இருக்குன்னா அதுக்கு தமிழர்கள் வாழ்ந்த தேசம், தமிழருடைய தாய் தேசம், பூர்வீக தேசம் இலங்கை திருநாடு என்பதற்கு இந்த தேவாரம். அதனால் இதை சொல்றாரு, செந்தமிழ் உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோர்ட்டார். இந்த தமிழ் என்னன்னா ஞானசம்பந்தம் உரை செய்த தமிழ் செந்தமிழ். இந்த செந்தமிழை யார் பாடுகிறார்களோ, உரைக்கின்றார்களோ, சொல்கின்றார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். அதோடு அதை கேட்பவர்களும் உயர்ந்தவர்கள் என்று சொல்றார். ஆகவே தமிழை பாடினாலும், தமிழை உச்சரித்தாலும், தமிழை பேசினாலும் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள். அதுதான் மூச்சு பயிற்சிக்கே தமிழ் உச்சரிப்பு தான் இருக்கின்றது. தமிழை அந்த ரகரத்தை ஒழுங்கா உச்சரிச்சோம்னா அமிழ்தம் ஊறுதுன்றாங்க. நம்மளுடைய தமிழ்னு நாக்க வடக்கி சொல்றப்ப உள்ளுக்குள்ள அந்த அமிழ்தம் ஊறுது. அதை உள்ளுக்குள்ள உடம்புல போறப்ப உங்களுக்கு எல்லா நோய்க்கு எதிர்ப்பு சக்தி அதுதான்றான். ஆகவே நமது செந்தமிழை, ஞானசம்பந்தன் உரை செய்த தமிழை நாம் பாடுவோம், கேட்போம். அந்த அற்புதமான பணியினை நமது திருநெல்வேலி திருவுருமாமலை பன்னிரு திருமுறை வழிபாட்டு குழு மிக சிறப்பான முறையில் ஆண்டுதோறும் தை திருநாளிலே இங்கே அற்புதமான வழிபாட்டை நமது இன்னிசையோடு, இந்த பன்னிசையோடு பரமனை வணங்கக்கூடிய ஒரு மாண்புமிகு வழிபாடு இதுதான். ஒளியாக இருக்கின்றார் இறைவன் பெருமான், அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறார் அல்லவா. அந்த ஒளி வடிவத்திலே இருக்கக்கூடிய இறைவனை சவுண்டு, ஒளி நம்ம சவுண்ட்ல அந்த ஒளி வடிவத்தில் கொண்டு வழிபாடு செய்வதுதான் திருமுறை. உயர்ந்த ஒரு வழிபாட்டு முறை. என்னன்னா அதற்கு உபகரணங்கள்லாம் தேவை. இதற்கு மனதுதான். இங்கிருந்தே திருகோணமலையை நாம் நினைத்து பாடினோம் அல்லவா. இங்கிருந்தே திருகோணமலையை நினைத்து பாடியாச்சு, இங்கிருந்தே திருச்செங்கோட்டை நினைச்சாச்சு. அப்படி ஒளி வடிவமாக இறைவனை உயர்த்தி வழிபாடு செய்பவர்கள் அந்த ஓதுவா மூர்த்திகள். இறைவனை சிலையாக இருக்கின்றார், வடிவமாக இருக்கின்றார், அதை ஒளி வடிவமாக இருக்கிறார். அதை ஒளியாக உயர்த்தி உயர்ந்த வழிபாட்டு நெறியினை போதிப்பதுதான் ஓதுவாமூர்த்தியுடைய பணி. அந்த பணியை இங்கிருந்தே செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லி தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு திருத்தலமாக நாம் இங்கிருந்தே விண்ணப்பம் செய்து சிந்திப்போமாக. காலை எழுந்து காலை கடிமல தூயன கொணர்ந்து
கடிமலர் தூயன தாம் கொணர்ந்து மலர் கொணர்ந்து கடிமலர் கொணர்ந்து காலை எழுந்து கடிமலர் தூயன தாம் கொணர்ந்து மேலை அமரர் விரும்புவிடம் அமரர் விரும்புவிடம் மேலை அமரர் விரும்புவிடம் விரையான் மலிந்த சோலை மணங்கமிழ் சோலை விரையான் மலிந்த சோலை மணங்கமிழ் சோலை விரையால் அறிந்த சோலை சோலை மணங்கமிழ் சொற்றுத்துறை சொற்றுத்துறை உறைவார் சடைமேல் சொற்றுத்துறை உறைவார் சடைமேல் மாலை மதியம் என்றோ எம்பிரானுக்கு அழகியனே சொற்றுத்துறை பிரானுக்கு காலை எழுந்து கடிமலர் தூயன தாம் கொணர்ந்து வேலை அமரர் விரும்புவிடம் விரையான் மறிந்த சோலை மனம் கவல் சொற்றுத்துறை உறைவார் சடைமேல் மாலை மதியம் என்றோ எம்பிரானுக்கு அழகியனே எம்பிரானுக்கு சடைமேல் மதியம் என்றோ எம்பிரானுக்கு அழகியனே பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கே ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல்விளக்கு தூபம் நல்விளக்கு தூபம் விதியினார் இடமல்லாக்கே விரும்பி நல்விளக்கு தூபம் விதியினார் இடமல்லாக்கே
கடவுர் வீரட்டனாரே வீரட்டனாரே கரும்பிலே கரும்பிலே மகிழ்ச்சி பொங்க கரும்பிலே கட்டி போல்வார் பொங்க வந்துச்சு மகிழ்ச்சி பொங்க கரும்பு பானை வருமானு கேட்கிறேன் வரும் பாருங்க எல்லாருக்கும் தேவை கரும்பிலே கட்டி போல்வார் கடவுள் வீரட்டனாரே கடவுள் வீரட்டனாரே கடவுள் விரும்பும் வண்ணமும் வேதத்தின் வண்ணமும் விரும்பும் வண்ணமும் வேதத்தின் வண்ணமும் விரும்பும் வண்ணமும் வேதத்தின் வண்ணமும் வேதத்தில் வண்ணமோ கரும்பு
கரும்பி வண்ணமுவாவ ஐயாரரே ஐயாரரே விரும்புவ திரை தீட்டிடுவ வண்ணமோ அரும்புவ வண்ணமோ ஐயாரரே விரும்புவ புதுவாய் பிறக்கினும் புண்ணிய உன்னடி என் மனத்தே வலுவாது இருக்க வரம் தர வேண்டும்